கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். இங்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. யாருடைய வாக்கு? இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் மோசேயின் மூலமாக சொல்லுகின்றார், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி அவர்களை அழகாய் நடத்தி சென்று அவர்களுக்கென்று பார்த்து பார்த்து வைத்திருந்த கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகின்றார் கர்த்தர். அவர்களுக்கு முன்னே ஒரு வல்லமை உள்ள ஒரு தூதனை அனுப்பி இருக்கின்றார். அப்பொழுது நீ அந்த தூதனுடைய வாக்கை நன்றாய் கேள். அவருடைய சமூகத்தில் அவரை கோபப்படுத்தாத. நீ அப்படி அவர் சொல்வதெல்லாம் நீ கேட்டு செய்வாயானால் நான் உன்னுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பேன், உன்னுடைய விரோதிகளுக்கு நான் விரோதியாய் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அவர் எதற்காக முன்னே செல்லுகிறார் என்றால், வழியில் உன்னை காப்பதற்கும் இந்த வனாந்தர பிரயாணத்தில் உங்களை எல்லாம் காப்பதற்காகவும், அதே நேரத்தில் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி நான் வைத்திருக்கின்றேன். நான் அந்த கானான் தேசத்தை ஆயத்தம் பண்ணி அழகாய் நான் வைத்திருக்கின்றேன். அங்கே போய் உங்களை சேர்ப்பதற்கு அவர் முன்னால் செல்லுகின்றார் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நாமும் கூட பாவம் சாபம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து மீட்பர் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கின்றார். அழகாய் நம்மை பரம கானானை நோக்கி நம்மை நடத்தி வருகின்றார். பரிசுத்த ஆவியானவர் என்னும் தேற்றரவாளனை நமக்கு அருளி செய்து அவர் அழகாய் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் என்று இயேசு மகாராஜா கூறி சென்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை ஆட்கொண்டு அபிஷேகித்து நமக்கு போதித்து நம்மை காப்பாற்றி நம்மை யுத்தங்களுக்கெல்லாம் விலக்கி காத்து அழகாய் முன்னே சென்று கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாய் நாம் செய்யும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயிருப்பேன். நமக்கு விரோதமாக யார் சத்துருவா எழும்புறாங்களோ, நமக்கு துரோகம் பண்ணும்படி, நம்மை அழிக்கும்படியாக, நமக்கு தீங்கு செய்யும்படியாக எந்த எல்லையிலிருந்து எந்த சத்துரு எழும்பினாலும், ஒருவேளை பொல்லாத பிசாசுகள், அந்தகார வல்லமைகள் இப்படி நமக்கு விரோதமாக எழும்பலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு சத்துருவாய் இருப்பேன். உன்னுடைய சத்துரு என்னுடைய சத்துரு என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, உனக்கு விரோதியாக இருப்பவர்கள் எனக்கு விரோதிகள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கேட்டு அப்படியே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து அவரை கோபப்படுத்தாமல் நம்ம நடந்து வருவோமானால் அவர் அழகாய் நமக்கு முன்னே நம் சார்பில் நிற்பார். அதுதான் உன் சத்துருக்களுக்கு சத்துரு, உன் விரோதிகளுக்கு விரோதி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம் பட்சமாய் இருப்பது என்ற அர்த்தம். நம் பட்சமாய் இருந்து நமக்காக யாவையும் செய்பவராக நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்னே செல்லுகின்றார். அவர் வழி நடத்துகின்றபடி அருமையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைக்கு அழகாய் கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வருகின்றன. வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை வார்த்தைகளும் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வாக்கை நன்றாய் கேட்டு அதன்படியாக நம்ம நடக்கும் பொழுது அவர் நம் பட்சமாய் நிற்பார். சந்தேகமே இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின் படியே நாங்கள் நடந்து வர பரம கானானை நோக்கி செல்லுகின்ற இந்த பிரயாணத்தில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இது எங்கள் பட்சமாயிருப்பீராக.
தேவன் எங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் எங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பவன் யார் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருப்பீராக. அப்படியே ஆசீர்வதிங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் 30 நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. வழக்கம் போல சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கின்ற தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள விங்ஸ் கூடாரத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. சென்னையில் உள்ள தேவ பிள்ளைகளும் சரி, அதை சூழ இருக்கிற தேவ பிள்ளைகளும் நீங்கள் வாஞ்சியோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். மறவாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அருமையானவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.